வெல்கம் டு டெக் குக்கீஸ். நாம என்ன பார்க்க போகிறோம்னா, அஜந்தா வால் கிளாக் பட்ஜெட் ரேட்டில் எப்படி வாங்குறது, அது எப்படி இருக்குது, அது எங்கே மாட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்றத தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு 150 ரூபா ரேஞ்சில் விற்கிற அஜந்தாவோட சின்ன வால் கிளாக் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கடிகாரத்தை வீட்டில் எங்கே மாட்டினா ரொம்ப நல்லது அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் டிவி பார்க்குற நடுஹாலில் மாட்டணுன்னா கரெக்டாக டிவிக்கு கொஞ்சம் மேலே மாட்டினீங்கன்னா நீங்கள் டைம் பார்த்துட்டே டிவி பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுதான் ஈஸியான மெத்தடு, உங்களுக்கு ரொம்ப நல்லது. வாஸ்து பார்த்து முதுகுக்கு பின்னாடி மாட்டிடாதீங்க. உங்கள் ரூம் ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா அந்த சின்ன கடிகாரம் கரெக்டாக இருக்கும். அதுக்கு அஜந்தாவோட பிளாஸ்டிக் குவாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கு. கூட வரும்போதே பேட்ரி போட்டே அனுப்புகிறாங்க. ஸோ அது டிக் டிக் டிக்னு ஓடிக்கிட்டே தான் வருது பார்சல்லையே. இந்த சின்ன பிளாஸ்டிக் சும்மா வச்சுருக்காங்க சப்போர்ட்டுக்கு, அது தொட்டோன்னே கீழே விழுந்துடும். இதோட ப்ரைஸ் அமேசானில் 170 ரூபா ரேஞ்சில் வருது. இதோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட் கொடுக்குறேன், தேவைப்பட்டாங்க போய் பாருங்கள். இந்த கிளாக்கில் உள்ளே ஒட்டியிருக்க ஸ்டிக்கரில் ஒரு சின்ன தடிப்பு மாதிரி தெரியுது, அதை பார்த்தா அவங்களுக்கு தெரியும். அது ஒரு சின்ன மிஸ்டேக் தான், அது இந்த கிளாக்கில் மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்ச காலம் அது சுவரில் மாட்டினதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ எறும்பு. ஏன்னா அதில் சின்னதாக பிளாஸ்டிக், அதாவது ரப்பர் மாதிரியான ஒரு சாஃப்டான பகுதி இருக்கும், அதை சாப்பிட எறும்பு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ சுற்றி எறும்பு சாக் பீஸ் போட்டாச்சு. அவங்க ரூமும் சின்னதாக இருந்துச்சு, உங்கள் பட்ஜெட்டும் கம்மியாக வாங்கணுன்னா கண்டிப்பாக அந்த வால் கிளாக் வாங்கலாம். அஜந்தாவோட ப்ராடக்ட் குவாலிட்டியாகவே இருக்கும். இதோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட் கொடுக்குறேன், தேவைப்பட்டவங்க போய் பாருங்கள். அதோட அமேசான் ஸ்டோரோட லிங்க்கையும் கொடுத்துருக்கேன், தேவைப்படுச்சுனால போய் நம்ம கலெக்ஷன் எல்லாமே நம்ம சேனலில் இருக்க அன்பாக்ஸ் பண்ண எல்லா ப்ராடக்ட்டோட கலெக்ஷனும் அங்கே இருக்குது, அதில் போய் பாருங்கள். அடுத்து கொஞ்சம் பெரிய அஜந்தா வால் கிளாக்கோட அன்பாக்சிங் பார்க்கலாம். இதை எங்கே மாட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்றத பின்னாடி சொல்கிறேன். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் அமேசானில் ஒரு 400 ரூபாலேருந்து 450 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கும். ஆஃபர்லாம் போட்டிங்கன்னா ஒரு 360 ரூபா 70 ரூபா அந்த ரேஞ்சுக்கெலாம் வரும். அதோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபஸ்ட் கமெண்ட் கொடுக்குறேன், தேவைப்பட்டவங்க பாருங்கள். இது ஓவர் டிசைன்லாம் இல்லாமல் ஒரு ஜெனுவனான ஆஃபீஸ் கிளாக் மாதிரி இருக்கும். நீங்கள் ஆஃபீஸில் மாட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா சரி, இல்லை வீட்லேயே உங்களுக்கு பெருசாக தெரியணும் அப்படின்ற மாதிரி அந்த கிளாக் வாங்கலாம். இதுலேயே ரொம்ப பெரிய சைஸ்லாம் இருக்குது. இப்போ கிளாக்கை வெளியே எடுத்துடலாம். இந்த பெரிய வால் கிளாக்லேயும் பேட்ரி போட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் இந்த வால் கிளாக்கில் என்ன ஸ்பெஷல்னால் அதில் டிக் டிக் சவுண்டு வராது. அந்த நொடிமுள் ஸ்லோவாக அப்படியே ஸ்மூத்தாக நகரும். இந்த வால் கிளாக்கோட 1 இயர் வாரண்டி இருக்குது, அதுக்கான வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. கிளாக் பெருசாக இருந்தாலும் அதோட கூடு தான் பெருசாக இருக்கே தவிர அதுக்குள்ளே மேட்டர்லாம் கிடையாது. அந்த சின்ன வால் கிளாக்குள்ளே அதே மிஷின்ஸ் தான் அந்த பெரிய வால் கிளாக்கு இருக்கும். இந்த கிளாக்கோட எட்ஜஸில் அந்த சில்வர் பிளேட் மாதிரி இருக்கிறது ரொம்ப டிசைனாக இருக்குது. இது ஆஃபீஸு, ஸ்டோர்ஸு, காலேஜு, ஸ்கூல்ஸு இது மாதிரி ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு இடத்துல மாட்டினோம்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதோட அதில் டிக் டிக் மாதிரியான சவுண்டுகள்லாம் நம்மளை டிஸ்டர்பும் பண்ணாது, அது பாட்டுக்கு நீட்டாக ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனால் அதில் பேட்ரி அதிகமாக ட்ரெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டிக் டிக் சவுண்டு வர்ற கடிகாரங்களில் அது ஒரு நொடிக்கு ஒரு தடவை அந்த மேக்னெட்டை ரொட்டேட் பண்ணால் போதும். ஆனால் இதில் கம்ப்ளீட்டாக நம்ம ஸ்மூத்தாக ரன் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ பேட்ரி சீக்கிரம் கழியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த கடிகாரம் வரும்போதே அது ஓடலை, ஸோ பேட்டரியை மாற்றி விட்டு தான் அதை ரன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சாதாரணமாக ஒரு கடிகாரம் டிக் டிக்னு ஓடின டயத்தில் இந்த மாதிரி டிக் டிக்னு சவுண்டே இல்லாமல் ஸ்மூத்தாக வருது. கொஞ்ச நாளைக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அதோட இந்த கடிகாரம் நம்ம நார்மல் வீட்டில் இருக்கிறத விட கொஞ்சம் பெருசு. பெரிய ஹாலில் மாட்டணும்னா இதே டிசைனில் வேணும்னா இதே மாதிரியே அஜந்தா கடிகாரத்தில் இன்னும் பெரிய கடிகாரம்லாம் விற்கிது. நம்ம இந்த 2 வால் கிளாக்கை செலக்ட் பண்ணுறதுக்கு காரணம் ரொம்ப ஜென்யூனான டிசைனாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும் பார்க்குறதுக்கு அப்படின்றது மட்டும்தான். இதிலே மயில் படம் போட்டு கொஞ்சம் சின்னதாக பார்க்குறதுக்கு பார்வைக்கு ரொம்ப கம்மியாக தெரிகிற மாதிரி நிறையா வால் கிளாக் இருக்குது, நிறைய டிசைன் இருக்குது, ப்ரைஸ் அதிகமாகவும் இருக்கும். ஆனால் ரேட்டு கம்மியாக ஜென்யூனாக நல்ல டிசைன் நல்லா இருக்கணும், லுக்காக இருக்கணும் அப்படின்ற மாதிரி 2 வால் கிளாக் மட்டும் செலக்ட் பண்ணி இங்கே அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த வீடியோட நோக்கம் குறைவான பட்ஜெட்டில் குவாலிட்டியான 2 வால் கிளாக் வாங்குறது மட்டும்தான். மற்றபடி இது வாஸ்து சாத்திரமோ எங்கே மாட்டணும், எங்கே பண்ணணும் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. எல்லாத்துக்கு மேலே டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.